Welcome to episode number 13 and நான் சுதர்ஷன் founder of Tamil Trader with 9 years of experience. லாஸ்ட் செஷனில் லாஸ்ட் கிளாஸில் ஐபிஓஸ்னா என்ன, ஐபிஓஸில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இதெல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் இந்த கிளாஸில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக இறங்கி ஐபிஓ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, அதாவது எந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாம், இதை அப்ளை பண்ணலாம், எந்த ஐபிஓ நம்மளுக்கு என்ன க்ரோத் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுலாம் ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ஃபேவரட்டான ஒரு செக்மெண்ட் கமெண்ட்ஸ், மை ஃபேவரட் கமெண்ட்ஸ். ஸோ நம்ம யோகலிங்கம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் நீங்கள் ஷேர் பண்ணுற நாலேஜ் எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த நாலேஜை ஷேர் பண்ணுவேன். நீங்கள் போடுற வீடியோஸ் சீட் மாதிரி ஒரு நாள் ட்ரீ ஆகும் பிரதர். எல்லா புகழும் உங்களுக்கு ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் யோகலிங்கம். நீங்கள் வந்து சொன்னது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. மெயினாக நீங்கள் சொன்ன அந்த சீடு அது ட்ரீ ஆக போகுதுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ஒரு ட்ரீம் நோக்கி தான் நானுமே வந்து இது ஒரு முக்கியமான ஒரு செக்மெண்ட்டாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து இதை கன்சிஸ்டண்ட்டாக நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து மண்டே டு ஃப்ரைடே 5 PM நம்ம எப்பவுமே வந்து ஷார்ப்பாக இதை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு பின்னாடி நான் மட்டும் கிடையாது, நிறைய டீம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்வியஸா நல்ல கான்டென்ட் கொடுக்கறதுக்கு, ப்ளஸ் எடிட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணுறதுக்குன்ட்டு ஒரு இண்டிவிஜுவலுமே இதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது நான் மட்டும் பண்ற விஷயம் இல்லை, நம்ம டீமே உங்களுக்காக கலெக்டிவாக சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் வித் ஒன் காமன் கோல். இதை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் யோகலிங்கம். நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கட்டும், ரொம்ப நன்றி. ஸோ கமிங் டு த டாபிக் ஐபிஓஸ். நான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் தெரியணும், ரிஃப்ரெஷ் பண்ணுன்றதுனால எழுதியிருக்கேன் போர்டில், பார்த்தாலே நம்மளுக்கு தெளிவாக புரியும். ஸோ ஐபிஓ லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி 2 செக்மெண்ட் இருக்குது. மெயின் போர்டு, எஸ்எம்இ. மெயின் போர்டு அப்படின்றது வந்து 14,000 to 15,000 ருபீஸ் இருந்தாலே நம்ம எல்லாராலையும் அப்ளை பண்ண முடியும். இதுவே எஸ்எம்இ அப்படின்னா 1 lakh rupees மேலே தேவைப்படும். ஸோ யூஸ்வலாக நிறைய பேர் மெயின் போர்ட் பண்ணுவாங்க, ஏன்னா காஸ்ட் கம்மின்றதுனால. ரைட். ஸோ உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்னன்னா மெயின் போர்டில் வால்யூம் அதிகம். அதாவது நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு, ஸ்டாக் கிடைச்சிருச்சு, நீங்கள் வந்து விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஈஸியாக விற்க முடியும். எஸ்எம்இஸ்ல அப்படி கிடையாது, வால்யூம் கம்மியாக இருக்கும். இதுதான் வந்து டிஃபரன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. ரைட். இப்போ நான் வந்து அப்ளை பண்ணணும், அதாவது ஐபிஓஸ் எப்படி இயங்குது அப்படின்றது 4 ஸ்டெப்பில் காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். செகண்ட் வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் நடக்கலாம், அலாட் ஆகாமல் போகலாம், அதாவது கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். மூணாவது, அலாட் ஆனவங்களுக்கு ஷேர்ஸாக அவங்க டிமேட் அக்கௌண்ட்டில் போயிடும். அலாட் ஆகலைன்னா அந்த காசு ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம இங்கே இழக்கிறதுக்குன்ட்டு ஒன்றும் கிடையாது. நான் அப்ளை பண்ணுறேன், எனக்கு கிடைக்கல, காசு திருப்பி கொடுத்துட்றாங்க, ஓகே. நான் அப்ளை பண்ண எனக்கு கிடைச்சிருச்சு, ஷேர்ஸ் வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது. ஃபோர்த் வந்து ஃபைனல் வந்து லிஸ்டிங். அப்படின்னா நான் வந்து ஷேர்ஸ் அப்ளை பண்ணேன் இல்லையா, அது எனக்கு வந்துருச்சு இல்லையா, அது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு 2-3 நாளில் வந்துடும். அப்போ நான் என் அக்கௌண்ட்ல இருந்து அந்த ஷேர்ஸை நான் என்ன பண்ணிக்கலாம்னா விற்றுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் டே, அதுதான் லிஸ்டிங் டேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்லா ப்ராசஸுமே ஒரு 7 நாள்லேருந்து 10 நாளுக்குள்ள நடந்தே முடிஞ்சிடும். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எனக்கு ப்ராசஸ்லாம் புரியுது, நான் எந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறது, இதுதான் வந்து ஒரு பெரிய கொஸ்டின், கரெக்டாக? ஸோ அதுக்கு நான் சிம்பிளான ஒரு ஆன்சர் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் வந்து ஏஞ்சலோன் ஆப் யூஸ் பண்ணுவேன், உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ஆப்பில் வந்து எனக்கு ஐபிஓன்னு ஒரு செக்மெண்ட் இருக்கும். அந்த ஐபிஓன்ற செக்மெண்ட்டுக்குள்ள போனாலே எனக்கு வந்து 2 ஹெட்டிங் இருக்கும். ஒன்று வந்து இப்போ ஓப்பன் ஐபிஓஸ் என்னென்ன, அதாவது இப்போ கரண்ட் என்னென்ன ஐபிஓஸ் இருக்குது அப்படின்றது லிஸ்ட் ஆகி வரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முடிஞ்சது என்னென்ன இருக்குது, இல்லை வரப்போகிறது என்னென்ன இருக்குது அப்படின்றதுமே வந்து எல்லாமே காட்டுவாங்க. நான் இப்போ ஓப்பன் ஐபிஓஸ் பற்றி தான் பேச போகிறேன். அப்படின்னா இப்போ கரண்ட்டாக இருக்குது, நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ இப்போ ஓப்பன் ஐபிஓஸ் போனோடனே நம்மளுக்கு வந்து எஸ்எம்இயா இல்லை மெயின் போர்டான்ட்டு அவன் தெளிவாக கொடுத்துருவான். ஸோ நம்ம எது வேணுமோ நம்ம கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அப்ளை பண்ணுற ஒரு மெத்தடாலஜி. அண்ட் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், when you're applying, உங்கள் டிமேட் அக்கௌண்ட்ல காசு இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு ஐபிஓ இருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணுறீங்க, அவங்க என்ன கேட்பாங்கன்னா எவ்வளோ லாட்டு, அதாவது ஒரு குவான்டிட்டி 14,000 1 குவான்டிட்டி ஒரு லாட்டுன்னு சொல்லுவீங்க. கீழே என்ன கேட்பாங்கன்னா உங்களோட யூபிஐடி தான் கேட்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட யூபிஐடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக ஜிபே ஃபோன்பேல நீங்கள் பே பண்ணுற மாதிரி வந்துடும், அது 14,000 15,000. ஸோ டிமேட் அக்கௌண்ட்டில் காசு எடுக்க மாட்டாங்க. ஐபிஓஸ் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து தான் எடுப்பாங்க, நீங்கள் தான் பே பண்ணுவீங்க ஆக்சுவலி. இதுதான் வந்து ஐபிஓ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ நீங்கள் அப்ளை அப்படின்ற பட்டன் கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன் ப்ராசஸ். சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி எந்த ஐபிஓ நான் வந்து பண்ணுறது, அதாவது சூஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் ஒரு சூப்பரான ஆப் ஒன்று நான் பார்த்து வச்சுருக்கேன். இதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஷேர் மார்க்கெட் ஐபிஓன்னு ஒரு ஆப் வந்து நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயும் நான் பார்த்தேன், அது ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. இதை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து என்னென்ன ஐபிஓஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது, இந்த டீட்டெயில்ஸுமே இருக்கும். கூடவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும், என்னென்னா ப்ரீமியம் அப்படின்ட்டு வந்து ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதாவது எவ்வளோ பெர்சன்டேஜ் அந்த ஸ்டாக் வந்து ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவாக ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லை நெகட்டிவாக ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குன்றத வந்து கலர்டு வெர்ஷனில் கொடுப்பாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ஸ்டாக் ஏபிசின்னு ஒரு ஸ்டாக் வந்து ஐபிஓவில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஏபிசி கீழே மெயின் போர்டாக எஸ்எம்இ, மெயின் போர்டுனா மெயின் போர்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 20% அப்படின்ட்டு வந்து ப்ரீமியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
20% அப்படின்ட்டு இருக்குன்னா ப்ளஸ் 20% க்ரீனில் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். இதுவே சில சமயம் சில ஸ்டாக் என்ன இருக்குன்னா -5%, -10% இருக்கும். அப்படின்னா நெகட்டிவாக ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். நம்மளுக்கு என்ன வேணும்? பாசிட்டிவ் தான் ஆப்வியஸாக வேணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து அந்த ஆப்குள்ளே போயிட்டு எந்தெந்த ஐபிஓ லைவ்ல இருக்குன்னு பார்க்கணும். அதுலேயே ஹெட்டிங் இருக்கும் சைடில் லைவ்னா. இப்போ எக்ஸாம்பிள் வரப்போகிற ஐபிஓவும் காமிச்சிருப்பாங்க, முடிஞ்சதும் வந்து அவங்க அந்த லிஸ்ட்டில் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ எது இருக்கோ லைவ்ல இருக்கோ அதுதான் நீங்கள் பார்க்கணும். அதில் இந்த பெர்சன்டேஜ் வந்து நீங்கள் எப்பவுமே இந்த ஒரு ஃபார்முலா இந்த ட்ரிக்கை தான் நான் ஃபாலோ பண்ண சொல்கிறேன். +20%க்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த ஐபிஓஸ் அப்ளை பண்ணுறது வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அது ஏன் ஓரளவுக்கு பெஸ்ட்டுனா, இப்போ நம்ம 20%னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக 20% ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்ல முடியாது அந்த ஐபிஓ லான்ச் ஆகும்போது. ப்ளஸ் ஆர் மைனஸ் நடக்கலாம். அதாவது இப்போ நியூட்ரலாக ஓப்பன் ஆகலாம், இல்லை 40-50% பாசிட்டிவாக ஓப்பன் ஆகலாம், இல்லை அவங்க சொன்ன மாதிரி 20% ஓப்பன் ஆகலாம். ஆக மொத்தம் இந்த ஒரு 0 to 40-50க்குள்ளே தான் வந்து ரிவால்வ் ஆகும். எது நடந்தாலும் நம்மளுக்கு ஹாப்பி தான். ஆனால் அவங்களே -5, -10, -20ன்னு சொல்கிறாங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்போ அதுக்கு வந்து டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது ஓப்பன் ஆகிறதுக்கு நெகட்டிவாக ஓப்பன் ஆகலாம், இல்லை நியூட்ரலாக ஓப்பன் ஆகலாம். ஆனால் ரொம்ப பாசிட்டிவாக இல்லைன்றது வந்து அவங்க வந்து அனாலிசிஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் அந்த ரேட்டிங், அந்த ப்ரீமியம்னு ஒரு வேர்டு வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, மார்க்கெட்டில் சப்ளை டிமாண்ட் பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு பெர்சன்டேஜ் வந்து அவங்க ஆக்சுவலி கொடுக்குறாங்க. இது நான் பார்த்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, அப்ராக்சிமேட்டாக சூப்பராக இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஒரு ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ 20%க்கு மேலே நம்மளுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஐபிஓஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இவ்வளோதான் சிம்பிள் லாஜிக். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நல்ல ஐபிஓ நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸோ ட்வைஸோ உங்களுக்கு வந்து அலாட் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு ஐபிஓவில் நம்மளுக்கு 20-30% ரிட்டர்ன்ஸும் வரலாம். ஒரு சில ஐபிஓஸ் வந்து 100%, 150% ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கு. எல்லா விதமான பெர்சன்டேஜுமே வந்து நம்மளுக்கு ஐபிஓஸ்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது, டிமாண்ட் பொறுத்து. ஆனால் நான் உங்களுக்கு இப்போது எப்படி ஒரு நல்ல ஐபிஓ சூஸ் பண்ணணும், எப்படி ஒரு ராங்கான ஐபிஓ அவாய்ட் பண்ணணுன்ற ஒரு செம்மையான ட்ரிக்கை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் வந்து உங்களுக்கு ஒரு வேர்ட் கொடுக்குறேன். என்னன்னா, இந்த கான்செப்டை இப்படி அணுகணும்ன்ட்டு வந்து நீங்கள் வேற எங்கேயுமே வந்து இதுக்கு முன்னாடி ப்ராபப்ளி லேர்ன் பண்ணியிருக்க மாட்டீங்க இவ்வளோ சிம்பிளிஃபைடா. ஏன்னா இது நானா வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் கண்டுபிடிச்ச ஒரு கான்செப்ட். இப்போ நான் வந்து ஆக்சுவலி இந்த ஆப் வந்து எனக்கு தெரிய வரும்போது ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு டேட்டாவும் எடுத்து அனாலிசிஸ் பண்ணி பார்ப்பேன். ஓகே, இப்போ இந்த ஐபிஓ வந்து இந்த பெர்சன்டேஜில் இருக்குது, லான்ச் ஆனால் என்ன ஆகுது அப்படின்றத நான் கம்பேர் பண்ணி குறைஞ்சது ஒரு 100-200 ஐபிஓஸ் நான் கம்பேர் பண்ணி பார்த்து தான் ஓகே இந்த ஆப் இப்படி ஒர்க் ஆகுது, இதை நம்ம இப்படி யூஸ் பண்ணணுன்ற ஒரு கிளாரிட்டிக்கு நான் வந்தது. ஸோ அந்த விஷயத்த நான் வந்து என்னோட பர்சனல் விஷயத்த நான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறேன். ஒரே ஒரு நோக்கம் தான், நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கணுன்றது. ஏன்னா ஐபிஓஸ்ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மியாயிருது, பட் ரிவார்டு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். நிறைய பேருக்கு ஒரு 4000-5000 எக்ஸ்ட்ரா கிடைக்கட்டுமே அந்த மாதம். அவங்க அதை வந்து எஸ்ஐபிக்கு யூஸ் பண்ணிப்பாங்க, அவங்க பசங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு அது வந்து யூஸ் ஆக போகுதுன்னு நினைக்கும் போது ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் இதில் டவுன் சைட் ரிஸ்க் ரொம்ப கம்மி, அப்சைட் பெனிஃபிட் ஜாஸ்தி. அதனால தான் இந்த ஐபிஓஸ்க்கு எப்பவுமே ஸ்பெஷாலிட்டி ஜாஸ்தி. ஓகே, ஸோ இந்த டாபிக் நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த இடத்துல நான் இதை எழுதியிருக்கேன். இதை பற்றி டீட்டெயில்டாக ரெஸ்பெக்டிவ் டெக்னிக்கல் கிளாஸில் நம்ம பார்ப்போம். என்னன்னா, இந்தியன் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு ஏற்றம் இருக்கும், நடுவில் ஒரு இறக்கம் இருக்கும், திருப்பி ஏற்றம் இருக்கும், இறக்கம் இருக்கும். இந்த மாதிரி இது நம்ம நிறைய பேருக்கு தெரியும். பட் நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா ஐபிஓஸும் இதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுன்றது தெரியாது. அதாவது ஐபிஓஸ் வந்து மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கும்போது ஐபிஓஸ்லாம் வந்துச்சுன்னா பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணாது. இதுவே மார்க்கெட் ஏறும்போது ஐபிஓஸ் வந்துச்சுன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா புல் மார்க்கெட், பியர் மார்க்கெட்னு சொல்லுவோம். பியர் மார்க்கெட்னா டவுன் ட்ரெண்ட். அப்போ ஒரு ஐபிஓ வருதுன்னா நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் அந்த ஆப்பில் போய் பார்க்குறீங்கன்னா எப்பெல்லாம் நெகட்டிவாக இருக்கோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா பியர் மார்க்கெட்டில் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக பெருசாக வராது. பட் ஆனால் இதுவே புல் மார்க்கெட்டில் நிறைய ஐபிஓஸ் அப்ளை பண்ணுவாங்க, நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ அதனால் எப்பெல்லாம் புல் மார்க்கெட் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் நிஃப்டி மட்டும் பார்த்தா போதும். எப்பெல்லாம் நிஃப்டி க்ரீனில் இருக்கோ, நிஃப்டி பாசிட்டிவ்ல இருக்கோ அது புல் மார்க்கெட். ஸோ அந்த மாதிரி புல் மார்க்கெட் அப்போ உங்களுக்கு ஐபிஓ வருது, நான் சொன்ன மாதிரி ஆப்பில் போய் பார்க்குறீங்க, நல்ல ப்ரீமியம் இருக்குது, சூப்பராக அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதை தான் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட். உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் எப்போவுமே வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், வேல்யூ பண்ணுவேன். எல்லாரோட கமெண்ட்டுமே நான் வந்து வேல்யூ பண்ணுவேன். நான் பர்சனலாக படிப்பேன். எனக்கு பிடிச்சவரோட கமெண்ட்டை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எபிசோட்ஸ் வந்து ப்ராபப்ளி நம்ம வந்து 13 எபிசோட்ஸ் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். உங்கள் எல்லாரோட லவ் அண்ட் ஏன்னோ உங்களோட வேர்ட்ஸ் வந்து என்னை வந்து ஓட வச்சுட்டு இருக்கு. நான் ஒரே ஒரு வேர்ட் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, ப்ரோ இந்த பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க, ஃபுல்லாக சொல்லிக் கொடுங்க. அந்த மாதிரி அதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் வந்து எந்த ஒரு ரீசனுக்காகவும் இதை ஸ்டாப் பண்ண மாட்டேன். நம்ம இப்போ இன்வெஸ்டிங்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக ஸ்விங் ட்ரேட் பார்ப்போம்,
ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்ப்போம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சைக்காலஜி பார்ப்போம், கமோடிட்டிஸ் பார்ப்போம், காம்பவுண்டிங் பார்ப்போம், இன்னும் இன்வெஸ்டிங்கில் என்னென்னலாம் இருக்கோ, அதாவது ஓவராலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியுமோ அதெல்லாம் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் திருப்பி இந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு இது வந்து கொண்டு போய் நம்ம சேர்க்க முடியும். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.